வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்து vs இந்தியா ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் ஓவர் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போது. இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. ஒன்னு மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு, ஜஸ்பிரீத் பும்ரா ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு. ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. நான் இருந்தேன்னா டெஃபினட்டா 4 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஃபோர்ஸ்ட் சேஞ்ச், ஜூரல் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் 4 சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணுவேன். நான் ஷர்துல் பதில் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் எடுத்துட்டு வருவேன். என்னதான் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான அட்வான்டேஜ் இருந்தாலுமே ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எஃபெக்டிவ். அது குல்தீப் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணியே ஆகணும். அதனால நான் ரிஸ்க் எடுத்தாது குல்தீப் ஆடுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா சிராஜுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுங்க. ஏன்னா கண்டினியூஸா 4 மேட்ச் ஆடிட்டாரு. 5வது மேட்ச் அதை மீறி ஆடினாலுமே அவரால் ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்க முடியாது. ரொம்ப டயர்டா இருப்பாரு. அவருக்கு பதில் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்துடலாம். ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதில் அர்ஷதீப் சிங் ஆக்சுவலா வந்துடலாம். கண்டிப்பா நான் அன்சுல் கம்போஜ் அந்த மேட்ச் டிராப் பண்ணுவாங்க. பிகாஸ் 125 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட் வோன்ட் ஒர்க் அவுட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங் அகைன்ஸ்ட் அன்சுல். சோ அதுக்கு பதில் நான் பிரசித் கிருஷ்ணாக்கு ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா நான் கொடுப்பேன். மத்தபடி பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வேற எந்த சேஞ்சஸும் தேவைப்படாது. சோ பென் ஸ்டோக்ஸும் இல்ல இங்கிலாந்துல. இந்தியாவுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லெவல் தி சீரிஸ்.